அண்ணன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் அது வரைக்கும் மேடையில் பேசினதில்லை, முறையாக கூப்பிட்டுருக்காங்க. ஏதாவது தவறாக பேசினேன்னா இதை மன்னிச்சிடுங்க. நம்ம திரைக்கு பின்னாடி இருந்து நிறைய செயல்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக செய்கிறோம். மூணாவது பெரிய கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வந்து நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஆனால் ஐடிவிக்கு எப்போவுமே தகவல் தொழில்நுட்ப பாசறை எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி தான் இருக்குது. நம்ம மிகப்பெரிய பங்களிப்பு வந்து கடந்த 15 வருடங்களாக வந்து தொடர்ச்சியா நம்ம இணையத்துல வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணனுடைய நிறைய உரைகள், அப்புறம் வந்து முக்கியமா ஜியோ பாலிட்டிக்ஸ், பூகோள அரசியல் குறித்து அவர் பேசுற நிறைய கருத்துக்களை வந்து ஆங்கிலத்துல வந்து மொழியாக்கம் செஞ்சுட்டு வந்து பல இடங்கள்ல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சு புதுசா நம்ம செய்யறோமா அப்படின்னா இல்ல. இது வந்து நிறைய பேர் முன்னாடியே செஞ்சுட்டு இருக்கிறது தான். இந்த திரைத்துறையில பயன்படுத்த ஒரு சாதனமா இருக்கலாம், இல்ல வந்து இந்த கருத்து கணிப்புகள், இது நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம செய்யறதில்ல, நம்மளே உருவாக்குறோம். அது வேற எங்கேயும் வந்து ஒரு இடத்துல பயன்படுத்திருப்பாங்க, அதை வந்து நமக்கு தகுந்த ஒரு தொழில்நுட்பமா மாத்திரம். முக்கியமா எல்லாமே இன்ஹவுஸா வந்து நிறைய ரிசோர்ஸஸை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாம் தொடர்ச்சியா 24 மணி நேரமும் களமாடிட்டு இருக்காங்க. இங்கே நின்று நம்ம இன்னைக்கு பேசுறது, இந்த நொடியில பேசுறதுக்கு உடனே ஒரு காணொலியாகவும் ஒரு ஷார்ட்ஸாகவும் உடனே வைரலாகிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த பொதுக்குழுல நம்ம எல்லாருக்கும் அழைத்திருந்தாலும் நிறைய தம்பிகள் வெளிநாடுகள்ல இருந்து அவங்க கொடுக்குற உழைப்பு, இன்னைக்கு இந்த விஷயம் பேசுபொருள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அது எப்படியாவது வந்து இணையத்துல வந்து சேர்த்துறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா அடுத்த பொதுக்குழுன்றதை விட நமக்கு வந்து அடுத்த 3 மாதத்துக்கான ஒரு மைல்ஸ்டோன் வந்து நம்ம மற்ற கட்சிகளுக்கும் இப்ப 4 முனை போட்டியா தான் வந்து இந்த தேர்தல் இருக்கு எல்லாருக்குமே. அப்ப இணையம் பொறுத்த வரைக்குமே நமக்கு இன்னுமே அதிகமான ஒரு பலம் தேவைப்படுது. இணையத்துல களமாடுற தம்பி தங்கைகளுக்கு வந்து அறிவுறுத்துறது என்னன்னா, இன்னும் உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகணும். ஒழுங்கோட நம்ம வந்து இந்த களத்தை வந்து சந்திக்கணும். எந்த அளவுக்கு வந்து நெறிமுறைகள் வந்து நமக்கு களத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு நெறிமுறைகள் இணையத்திலும் இருக்கு. அதை பின்பற்றி நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். டேட்டாவும் நம்ம பார்க்குறோம், ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க இத்தனை சதவீதத்தில் இருக்கீங்க, அவங்களோட இத்தனை சதவீதம் வந்து நீங்க குறைவீங்க அப்படின்னு. அது எல்லாமே ஜூலை மாதமே அண்ணன் கையில நாங்கள் வந்து சேர்த்துட்டோம். அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவங்க கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அண்ணன் கையில கொடுத்தாச்சு. உங்களோட அதிகமா வாக்கு வாங்குறது மட்டும் இந்த இலக்கில இந்த மொத்த தமிழ்நாடுமே நமக்கான ஒரு நாடா மாற்றம் தான் நம்மளுடைய இருக்கு. அதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லாரும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.